கிரிக் டைம் ஃபேன் செக் வணக்கம். நியூசிலாந்துடைய அதிரடி ஹிட்டர் டிம் சைஃபோர்ட வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஆர்சிபி டீம். ஸோ அவங்களுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, இனி சேஞ்சஸ் இருக்க போதா, என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப், ஆர்சிபி அண்ட் ஜிடி 4 டீம்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் எந்த டீமும் வரப்போறது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க இருக்க கூடிய அந்த ஒரு பிளேயிங் பொசிஷன் அப்படிங்கிறது மாறக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாருடைய ஆசையுமே அந்த குவாலிஃபயர் 1 விளையாடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தோத்தாலும் ஒரு சான்ஸ், ஜெயிச்சா ஜாலியாக போய் ஃபைனலில் வந்துக்கலாம். 3 to 4 டேஸுக்கு மேலே ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணி எந்த டீம் எப்படி விளையாடுறாங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பல ஸ்கெட்ச் போட்டு தூக்கிறதுக்கான பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. ஸோ குவாலிஃபயர் 1 விளையாடணுங்கிற மாதிரி தான் பல டீம் போட்டி போட போறாங்க. அதில் மாற்றம் கிடையாது. அதுல ஆர்சிபியோட கனவு அதுதாங்க. ஏன்னா ஜெயிச்சா அப்படியே டாப்ல போய் வந்துக்கலாம். ஃபைனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்ற எந்த டீம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இன்னும் 2 மேட்சஸ் இருக்கு. ஒன் ஹோம், இன்னொன்று அவே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாளைக்கு ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்ட் தான் மிக முக்கியமான ஒரு மேட்சுங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆட போறாங்க. ஸோ அந்த மேட்ச் ஜெயிச்சா ஓரளவுக்கு டாப் 2 வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி தோத்தா அப்பவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல, ஒரு மாதிரியான சான்ஸ். பஞ்சாப்பும் மீதி இருக்கிற 2 கேம்ல ஏதாவது ஒன்று தோக்கணும், நெட் ரன் ரேட் வித்தியாசத்துல பார்த்தோம் அப்படின்னா மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேல்குலேஷன் போயிடும். ஸோ மற்ற டீம் தோத்தாதான் மேலேங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அவங்க கம்முன்னு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்டா என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன 11 அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டா தெரியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டிராவல் செட் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் தான் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200க்கு மேலே போட்டிங்கன்னா அவங்களால சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடினாலுமே அவங்களுடைய மிடில் ஆர்டர் இன்னும் புவராக தான் இருந்துட்டு இருக்கு. போன வருஷமும் அவங்களுடைய டாப் ஆர்டர் நம்பி இருந்தாங்க. டாப் 4 வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாதான் சூப்பராக இருந்ததுங்கிற மாதிரி. இப்போவும் அதே டாப் 4 தானே ப்ரோ இருக்கு அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி டோட்டலாக ஃபார்ம் அவுட்டுங்க. ஸோ போன மேட்ச் சிஎஸ்கே கூட கடைசியாக வந்திருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப முக்கியமாக கமிந்து மெண்டிஸ் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டர் கிடையாது. அவர் வந்துட்டு பயங்கரமாக ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவார். ஓடி அண்ட் டெஸ்ட்ல செம்மையான ரெக்கார்டு வச்சிருக்காரு. மனுஷன் பாராட்டி ஆகணும். ஆனால் T20க்கு அவர் வந்துட்டு சூட் ஆகல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டிராவல் ஹெட்டும் கிடையாது. அபிஷேக் சர்மா கிளிக் ஆனாதான் பெரிய ஸ்கோரு. அவருடைய விக்கெட்டை தூக்கிட்டா கண்டிப்பா சீக்கிரமாவே அவங்களுடைய அந்த பவர் பிளே ரன்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு சுருட்ட முடியும். ஸோ அதனால ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா கண்ண மூடிட்டு ஒரு 182, ஒரு 200, 220 அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. 200 மேல போட்டாங்கனாலே ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம். 90% மேட்ச் கைக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேர் வந்துட்டு ரொம்ப முக்கியமா அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான். இதை தாண்டி பெரிய ப்ரெடிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஆனா மிகப்பெரிய ட்விஸ்டே பிளேயிங் 11 தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி புது வரவு யாருன்னு பார்த்துடலாமா? டிம் சைவர்டுங்க, நியூசிலாந்தை சேர்ந்தவர். செம்மையான ஒரு அதிரடி ஹிட்டர். மிடில் ஆர்டர்ல சூப்பரா கேரி ஆன் பண்ணி கொண்டு போறதுக்கான டேலண்ட் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வர போறாரு. பெத்தல் நான் சொன்னேன், சொல்லும் போது யாருமே கேட்கல. அதெல்லாம் இங்கிலாந்து போக மாட்டாங்க ப்ரோ, எல்லாரும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க பாத்தீங்களா, இனிமேல் எதுக்கு போக போறாங்க, ஐபிஎல் முடிச்சுட்டு தான் போவாங்கன்னு அவ்வளோ பேர் சொன்னீங்க. ஆனா இப்போ பாத்தீங்களா, ஸோ ஆரம்பத்திலே பெத்தல் கிளம்பிட்டாரு. எஸ் அப்கோர்ஸ் இந்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்னு கூட தெரியல. பட் இருந்தாலுமே ஒரு வெளியில போறாருங்க. பிளே ஆஃப்ல ஒரு மிஸ் பண்ணத்தான் போறீங்க. ஸோ அந்த வகையில் டிம் சைஃபர்டுக்கு டைரக்டா சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஓவரால்ல லாஸ்ட் ஒரு 5 to 6 இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா மேசிவா இருக்கு. 63 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 97 நாட் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. நியூசிலாந்து அணியில தான் இன்னும் அவங்களுக்கு இடம் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையாலுமே இந்த டீம் வந்துட்டு நம்ம பாராட்டி ஆகணும். டெக்னிக்கல் டீம், அது மட்டும் இல்லாம டேட்டா அனலைஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறித்தனமா இருக்கு. எந்த பிளேயர் எந்த பொசிஷன்ல, 1 டவுன்லயா, நம்பர் 4லயா, நம்பர் 5லயாங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் அண்ட் கோ ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்க. நான் கண்டிப்பா ரிப்ளேஸ்மெண்ட் வரணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா, ஆனா இவர் வருவாருன்னு தெரியலைங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேயருமே அவங்க பயங்கரமா நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவருடைய வேலை என்ன, நீ போய் சுத்து தம்பி, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஜேக்கப் பெத்தல் பண்ண ரோலை நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அண்ட் ப்ளீசிங் அவரையும் வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தாலுமே ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ரிப்ளேஸ்மெண்ட் அந்த இடத்த, அந்த ஒரு பிக் ஷூவை வந்துட்டு ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். அதுதான் கீ. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீக் மேட்ச் தானே குவாலிஃபை ஆயிடுச்சுங்கிற மாதிரி விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அண்ட் அவங்க லாஸ் பண்ணக்கூடாது. 2ல 2மே வின் பண்ணணுங்கிறது தான் எண்ணம். ஒரு மேட்ச் ஜெயிச்சா கம்ஃபர்டபுளா இருக்கலாம், 2 மேட்ச்மே ஜெயிச்சா நீ தான்ப்பா குவாலிஃபயர் 1 அப்படிங்கிற மாதிரி ஜிடி சீல் பண்ண போற மாதிரி இவங்களும் சீல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப முக்கியம். ஸோ ஹைதராபாத் தானே கடைசி மேட்ச் தானேங்கிற மாதிரி எல்லாம் ஸோ அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இசான் கிஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சது. இப்போ வரைக்குமே பெருசா அந்த இன்னிங்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு குடுக்கல. ஸோ அவரெல்லாம் வந்துட்டு இந்தியன் டீமுக்குள்ள ரிட்டர்ன் வரணும்னா, இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நான் கண்டிப்பா வின்னிங் பெர்சன்டேஜ் ஆர்சிபி பக்கம் ஒரு 60, அந்த பக்கம் ஒரு 40 அப்படிங்கிற மாரி தான் குடுக்க போறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிம் சைவர்ட்டுடைய வரவு எப்படி இருக்க போகுது? ஆர்சிபி நெக்ஸ்ட் மேட்ச்ச வின் பண்ணுவாங்களா இல்லையா? அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். இதே மாரியான வேற அப்டேட்டோட சீக்கிரமா வந்து மீட் பண்றேன்.